வணக்கம். இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இறந்து போனவருடைய பேரில் அசையா சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் பேரில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சொத்துக்களையும் அவருடைய வாரிசுகளுக்கு மாற்றணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன, அதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறதான் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலை இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு. ஆனால் அவருடைய பெயரில் அசையா சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அசையா சொத்தை ரெண்டு வகைகளாக நம்ம இங்கே பிரிச்சுக்கிறோம். ஒன்று அந்த ஏ என்பவர் சுயமாக சம்பாதித்து வாங்கின சொத்தாக இருக்கலாம், அல்லது ஏ என்பவருடைய பூர்வீக வழியில் வந்த சொத்தாக இருக்கலாம். அந்த சொத்து சார்ந்த ஆவணங்களை ரெண்டு வகைகளாக பிரிச்சுக்கிறோம். அந்த சொத்துக்கு பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, அல்லது சில நேரங்களில் அந்த சொத்துக்கு ரெண்டு துறை சார்ந்த ஆவணங்களும் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சொத்து ஆவணங்களை சட்டப்படி அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய வாரிசுதாரர்கள் அந்த சொத்தை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அங்கே என்னென்ன வகையான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, ஒன்று அந்த ஏ என்பவர் இறந்ததற்கான இறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த இறப்பு சான்றிதழை அடிப்படையாக வைத்து அந்த ஏ என்பவருக்கு யாரெல்லாம் வாரிசாக வரார்களோ அவருடைய வாரிசு சான்றிதழ், இந்த இரண்டு ஆவணங்களும் இருந்தாவே போதுமானது. அவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி, அவர் இறப்புக்கு பிறகு, அதாவது அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்து சார்ந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே மாற்றிக்கிறதுக்கு இந்த இரண்டு ஆவணங்கள் இருந்தாவே போதுமானது.